ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணும்போது எனக்கு சிஎஸ்ஆர்எஃப் மிஸ்மேட்ச் வருது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணுனா அது ரெடி ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்கு இது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர்எஃப் மிஸ்மேட்ச் டோக்கன் எனக்கு வந்து போகவே மாட்டேங்குது, எத்தனை முறை நம்ம லாகின் பண்ணாலும் அது மாதிரி திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரலான்னு இருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க மீண்டும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்முடைய போர்ட்டல் எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ லாகின் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இதுதான் நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட போகிறீங்க. நான் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்க வசி எனக்கு வந்து வந்துடும். நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகணும். உள்ளே போகாட்டி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இது நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து ஆட்டோ லாகின் போட்டுக்கிறேன், அதனால் ஆட்டோமேட்டிக் லாகின் ஆகிடும். ஓகே, இருங்க. இப்போ நம்ம ப்ராப்பராக இப்போ தான் லாகின் பண்ண போகிறோம். ரைட், இப்போ லாகின் பண்ணுறோம். லாகின் ஆச்சுங்களா? ஓகே, லாகின் ஆகிடுச்சு. இதே ஒரு சில பேருக்கு லாகின் ஆகாது. சிஎஸ்ஆர்எஃப் மிஸ்மேட்ச் டோக்கன் அப்படின்னு வந்திருக்கோம். அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் என்ன காமனாக சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், கிளியர் ஹேட்சி கொடுங்கன்னு சொல்லுவோம், அல்லது உங்களுடைய ப்ரௌசரை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக லாகின் ஆகும். இதெல்லாம் பண்ணியுமே லாகினே ஆகலை அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் மாறி இருக்கும். உங்கள் க்ரோமில் ஒரு செட்டிங்ஸ் மாறி இருக்கும். அந்த செட்டிங்ஸு நீங்கள் பார்த்து அதை எடுத்துட்டீங்க, ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர்எஃப் மிஸ்மேட்ச் வராது. அந்த செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். வாங்க, க்ரோம் பேஜுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வெளில போயிடலாம். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரைட் சைடில் உள்ள 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைட் செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே சைட் செட்டிங்ஸ் இருக்குங்களா? இந்த இடத்துல தெரியுதுங்களா? சைட் செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒன்றுமே பார்க்க வேண்டாம், நேராக கீழே போயிருங்க. கீழே போனீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருங்க. ஆன் டிவைஸ் சைட்டு டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆன் டிவைஸ் சைட்டு டேட்டா, இதை டச் பண்ணுங்கள். இது இப்போ ஆனில் இருக்கா? இது ஆஃபில். இது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃபில் இருந்திருந்தால் என்னவா இருக்கும்? நான் இப்போ ஆனில் வச்சு நான் உங்களுக்கு நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் சைட்டை லாகின் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் இல்லை செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாகவே இது ஆஃப்லேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓடைய போர்ட்டல் பேஜ் லாகின் பண்ண முடியுமா முடியாதா? வாங்க செக் பண்ணிடலாம். மீண்டும் நம்முடைய ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம எஸ்பிஓடைய போர்ட்டல் பேஜ், அப்படி தானே? ரைட், இப்போ நான் டச் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ லாகின் கொடுக்குறேன். லாகின் அதே தான். என்னாச்சு பார்த்தீங்களா? இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓ ஃபேமிலிஸ்? இப்போ நீங்கள் எத்தனை முறை நீங்கள் கிளியர் ஹிஸ்ட்ரி பண்ணாலும், எத்தனை முறை ஹேட்சி கொடுத்தாலும், நீங்கள் எத்தனை முறை உங்களுடைய ப்ரௌசரை அப்டேட் பண்ணாலும் இது மாறவே மாறாது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ப்ரைவேட்டில், நான் எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் சிஎஸ்ஆர்எஃப் மிஸ்மேட்ச் டோக்கன் வருது. இந்த பாருங்கள், டீப்பாக காமிக்கிறேன். சிஎஸ்ஆர்எஃப் மிஸ்மேட்ச் டோக்கன் மிஸ்மேட்ச் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கான காரணம் இதுதான். இப்போ புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நார்மலாக இது வருது அப்படின்னா நீங்கள் லாங் டைம் லாகின்ல இருந்தால் இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்மேட்ச் வரும். ரெண்டாவது, கிளியர் ஹிஸ்டரி
கிளியர் ஹேட்சி இதை கொடுத்து பார்த்துட்டு லாகின் பண்ணாலும் ஓகே ஆகும். ஒருவேளை உங்களுடைய ப்ரௌசர் அப்டேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணாலும் இந்த எரர் மெசேஜ் வராது. இதெல்லாம் பண்ணியுமே வருதுன்னா நான் சொல்லக்கூடிய அந்த செட்டிங்ஸ் தான் காரணம். நேராக போங்க, ரைட் சைடில் டாட்டை கிளிக் பண்ணுங்கள், திரும்ப செட்டிங்ஸ் போங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, செட்டிங்ஸ் போங்க. இங்கே இருக்க செட்டிங்ஸு சைட் செட்டிங்ஸ் இருக்குங்களா, சைட் செட்டிங்ஸில் டச் பண்ணுங்கள், திரும்ப அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் டிவைஸ் சைட் டேட்டா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அலோவ் பண்ணி வைங்க. இது எப்படி அலோவ் பண்ணிட்டோம், இப்போ ஓப்பன் ஆச்சுங்களா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை ஆன் பண்ணிட்டீங்க. நம்ம திரும்ப வாங்க, பேக் அடித்து நம்மளுடைய எஸ்பிஐடைய ஹோம் பேஜுக்கு போகிறோம். போயிட்டோங்களா. இப்போ டச் பண்ணுங்கள். நான் ஒன்றுமே பண்ண கிடையாது, உங்கள் கண்முன்னாடி தான் காமிக்கிறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில். டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணுறேன். அதே வெப்சைட்டு, அதே லாகின், யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறேன். ஓகே ஆச்சுங்களா. இப்போ புரிஞ்சுங்களா நேர்களே, எஸ்பி ஃபேமிலிஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. நிறையா பேர் சிஎஸ்ஆர்எஃப் மிஸ் மேட்ச்னால ரொம்ப ஒரே ஆகுறீங்க, ரொம்ப ஃபீல் ஆகுறீங்க. எஸ்பி ஒர்க் பண்ண வேண்டாங்கிற முடிவுக்கெல்லாம் வந்துடுறீங்க நிறையா பேர். இது வர்றது தெரியாமல் நீங்கள் பாஸ்வேர்டெலாம் போட்டு மாற்றி எக்கத்தப்பாக போட்டு என்னமோலாம் பண்ணி வச்சு கடைசியில் எல்லாமே டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருங்க. டென்ஷன் ஒரீஸில் எதுக்குமே பதட்டப்படாதீங்க, டென்ஷன் படாதீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நிறையா வீடியோஸ் நம்முடைய மீடியா விஷயத்தில் வந்திருக்கு. நானும் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.